திருச்செந்தூர்ல நிறைய ஊழல் நடந்திருக்குது, சரியா அங்க கும்பாபிஷேகம் நடக்கல, தினசரி பூசை சரியா நடக்கல அப்படின்னு அங்க இருக்க மக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை உடனடியாக அங்க என்ன நடக்குது, எவ்வளவு செலவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்லணும். ஒரு ஆன்மீகவாதி பக்தர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய கோயில்ல பழைய அக்கிரமங்கள் நடக்குது, அராஜகம் நடக்குன்னு சொல்லி கோயில் மீது ஏறி அவர் கீழே விழுந்து உயிர் விட்டிருக்கார். இதுக்கு இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் உடனே ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு இந்த நேரத்தில் இந்து மொழியை கேட்டுக்கொள்கின்றது. இப்படி பல்வேறு வகையில இவங்க கோயிலுகளுக்கும் கோயில் நிலங்களுக்கும் இடைஞ்சலா இருக்காங்க. நிறைய கோயிலை காணும். குறிப்பா திருப்பூர்ல இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிற இடத்துல கோயிலுடைய குளம் இருக்குது. அந்த தினசரி மார்க்கெட்டு, பூ மார்க்கெட்டு, இந்த மாதிரி இடங்கள்லாம் கோயில் இடங்கள்ல இருக்குது. அதுல ஒரு ராஜ வாய்க்கால் இருக்குது. இதெல்லாம் இன்னைக்கு மூடி கடை கட்டி வாடகைக்கு விட்டுட்டு இருக்காங்க. இது மாதிரி நல்லூர் பகுதியில் கோயில் இடங்கள்ல குளம் இருக்குது. அதை கண்டுபிடிக்க சொல்லி அதிகாரிகிட்ட பல முறை முறையிட்டு இருக்கோம், பல ஆதாரத்தோடு கொடுத்துருக்கிறோம். இந்த அரசாங்கம் இதனுடைய ஆட்சியாளர் அவர்களும் அதை கண்டுகொள்ளாமல் இருக்காங்க. உடனடியே செய்யல அப்படின்னா இது தமிழ்நாடு தழுவிய குளங்கள், கோயில்கள், கோயில் இடங்களை கண்டுபிடிக்க சொல்லி மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். அதனுடைய தலைப்பு தான் இந்த கோயிலை காப்போம்ங்கிற தலைப்புல இந்த விநாயகர் சதுர்த்தி நடக்குது. நீங்க எதாவது கேட்கணும். அதாவது கோயில் குடமுழுக்க நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆகம விதிப்பெரிய நடக்கலைன்னு நாம இந்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த குடமுழுக்கு பண்றதற்காக எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு தொழிலதிபர் பணம் கொடுத்துருக்காங்க, இதுல இவங்க எவ்வளவு பணம் எடுத்திருக்காங்கன்னு நம்ம வெள்ளரிக்கை கேட்டுட்டு இருக்கோம். எவ்வளவு லஞ்சம் நடந்திருக்குது, ஊழல் நடந்திருக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கோம். சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது போக நாம நிறைய இடங்கள்ல கோயில் இடத்த காணோம்னு சொல்லி நாம தகவல் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். சேகர் பாபு ஒவ்வொரு மாவட்டமா சுற்றுப்பயணம் பண்ணும்போது நாம கூப்பிட்டோம்னா நாம போய் தகவல் கொடுக்க தயாரா இருக்கோம். தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். எந்த விதமான அவருடைய அறிவிப்பு எதுவும் வரமாட்டேங்க. கூப்பிட்டா உடனே சொல்ல நம்ம சென்னைக்கு கூட நாங்கள் வர தயாரா இருக்கிறோம். எங்கெல்லாம் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் தயாரா இருக்கிறோம். இவங்க குடமுழுக்கு பண்றதை வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வற்புறுத்திட்டு இருக்கிறோம். இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்திக்கு நம்முடைய முதலமைச்சர் வரணும் அப்படின்னு நாம ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கோம். நீங்க எங்களை கூப்பிட்டா நாங்க உங்களை நேரடியாக அழைப்புதல் கொடுத்து கூப்பிட தயாரா இருக்கிறோம் அப்படி சொல்லியிருக்கோம். இன்னொரு விஷயம், ரம்ஜான் அப்படின்னா ரம்ஜானுக்கு கஞ்சிக்கு அரிசி கொடுக்குறாங்க. 900 டன் அரிசி அவங்களுக்கு வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க. நாம கூட இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு அரையடி பிள்ளையார் எல்லா வீடுகளுக்கும் நீங்க இலவசமா கொடுக்கணும். எப்படி ரம்ஜான் நோம்பி உங்களுடைய அறிவாலயத்தில் கொண்டாடுறீங்களோ, கட்சி அலுவலகங்களை கொண்டாடுறீங்களோ, அது மாதிரி விநாயகர் சதுர்த்தி உங்களுடைய அறிவாலயத்துல விநாயகர் வைத்து வழிபட வேண்டும், விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று நாம் அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். எப்ப அழைப்பு வரும்னு தெரியல. அழைப்பு வந்தா நேரடியா கூப்பிடுறதுக்கு இந்த மணி தயாரா இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.